கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஒரு கேள்விகள் எழுப்பப்படுகின்றது. யோவானும் திருமுழுக்கு கொடுக்கின்றார், இயேசு கிறிஸ்துவும் திருமுழுக்கு கொடுக்கின்றார். இதை பார்க்கின்ற சீடர்கள் அவர்களுக்கு என் தலைவர் இவர் கொடுப்பதற்காக இவரிடம் நிறைய மக்கள்கள் வருகின்றார்கள், ஆனால் புதிதாக ஒருவர் வந்திருக்கின்றார், ஏன் எல்லோரும் அவரிடம் செல்கின்றார்? ஆக மனித இயல்பை இவர்கள் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக காட்டுகின்றார்கள். ஆக இதில் நாம் பார்ப்பது என்னவென்றால், திருமுழுக்கு என்பது எதற்காக? இயேசு கிறிஸ்துவை மெசியாவை நம்மை காப்பாற்றுவதற்காக வந்துவிட்டார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த திருமுழுக்கு ஒன்றுதான் நம்மை இறைவனிடம் செல்வதற்கு நம்மை காப்பாற்றுமா? திருமுழுக்கு இல்லாவிட்டால் நம்மளை காப்பாற்ற முடியாதா? இயேசுதான் நமக்காக இறந்திருக்கின்றார், நமக்கு மீட்பு கொடுத்து விட்டார். அவ்வாறு இருக்க எதற்காக பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நாம் இன்னும் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம்? ஆக அன்று திருமுழுக்கு கொடுத்தார்கள், ஏன் கொடுத்தார்கள் என்ற பல கேள்விகள் நம்மிடத்திலே இருக்கும். யோவான் அவர்கள் திருமுழுக்கு கொடுத்தார். எதற்காக என்றால், மெசியானவர் வருகின்றார். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் என்னை காப்பாற்ற வருகின்ற மெசியாவை நான் ஏற்றுக்கொள்ளப் போகின்றேன், என்னுடைய பாவத்தை நான் விட்டுவிடப் போகின்றேன் என்கின்ற ஒரு தயாரிப்புக்காக இந்த திருமுழுக்கை கொடுத்தார். ஆக யாரெல்லாம் யோவானிடமிருந்து திருமுழுக்கு பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லோருமே நாங்கள் எங்களுடைய பாவத்தை விட்டுவிடுகின்றோம். ஏனென்றால் மெசியா அவர்கள் வருகின்றார்கள். அவர் வரும்பொழுது எவ்வாறு மணமகன் காத்திருக்கின்றாரோ அவ்வாறு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம், எங்களை அழைத்து செல்லட்டும் என்கின்ற ஒரு அறிகுறியை அவர்கள் திருமுழுக்கு யோவானிடமிருந்து திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது அவர்கள் மெசியாவிடம் அறிவிக்கின்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு கொடுப்பது எதற்காக என்றால், இயேசு கொடுக்கின்ற திருமுழுக்கு என்பது தூயாவியாரின் மூலமாக இறைவனுடைய ஆவி ஒவ்வொரு இடத்தில் என்றும் தங்குவதற்காக அவர் கொடுக்கின்ற திருமுழுக்கு. இந்த திருமுழுக்கு என்பது இவர் இறக்கப் போகின்றார், இறந்து என்ன செய்ய போகின்றார்? இத்தனை ஆண்டு காலம் ஒவ்வொரு ஆன்மாவும் இறக்கின்ற பொழுது இந்த ஆன்மாக்கள் எங்கு செல்கின்றது என்பது யாருக்கும் தெரியாது. இறைவனிடம் செல்லுமா, இறைவனிடம் முன்னிலையில் செல்லுமா என்றால் நிச்சயம் இருக்க முடியாது என்கின்ற காரணம் உண்டு. ஏனென்றால் அவர்கள் பாவத்தில் இறக்கின்றார்கள். பாவத்தில் இறக்கின்ற பொழுது யார் இவரை தூய்மைப்படுத்துவார்கள்? யார் இவர்களுக்காக வேண்டுவார்கள்? யார் இவர்களை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வார்கள் என்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து இவர் இறக்கின்றார். பாதாளத்தில் இறங்கி 3 நாட்கள் இருக்கின்ற எல்லா ஆன்மாக்களுக்கும் அவர் விடுதலை கொடுத்து நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். ஆக நாம் ஒவ்வொருவருக்குமே இயேசு கிறிஸ்து நிலைவாழ்வுக்கு செல்வதற்கான கதவை நமக்கு திறந்து வைத்து விட்டார். ஆக இந்த நிலைவாழ்வுக்கு செல்வதற்கு எல்லாருமே உரிமையை பெற்றுக்கொண்டோம். ஆக நாம் ஒவ்வொருவருமே திருமுழுக்கு பெற்றுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த திருமுழுக்கு என்பது கடவுள் மனிதர்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்கின்ற அடையாளமாக இருக்கின்றது. இன்று நாம் திருமுழுக்கு பெறுகின்றோம் என்றால் திருச்சபையில் நாம் நுழைகின்றோம். இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற ஒவ்வொருவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அழைப்பை பெற்றுக்கொள்வதுதான் இந்த திருமுழுக்காக இருக்கின்றது. ஆக இன்று ஒவ்வொரு மனிதனுமே இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஒரு குருவாக, ஒரு அரசராக, ஒரு இறைவாக்கினராக இருந்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவை போல் இந்த திருமுழுக்கின் மூலமாக நாம் ஒவ்வொருவருமே ஒரு அரசராக, இந்த உலகத்தில் அன்பை பரப்புகின்ற, அன்பை உருவாக்குகின்ற, ஒரு நாடை உருவாக்குகின்ற ஒரு அரசராக, ஒரு குருவானவராக, இயேசு கிறிஸ்து எவ்வாறு இத்தனை ஆண்டு காலம் ஒரு விலங்குகளை நாம் பலியாக கொடுத்து நம் பாவத்தை கரையாய் போக்கிக் கொண்டிருந்தோமோ, தம்மையே பலியாக கொடுத்து ஒவ்வொருவருடைய பாவத்தையும் போக்கினாரோ அதே போல இன்று நாம் இவருக்காக இவருடைய கட்டளைகளை கடைபிடித்து என்னுடைய சுயநலங்கள், என்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் கரைத்த வண்ணமாக நான் என்னையே இழந்த வண்ணமாக வாழ்கின்ற ஒரு குருவாக, ஒரு இறைவாக்கினராக, இறைவன் கூறுகின்ற எல்லாவற்றையும் பிறருக்கு அறிவிக்கின்ற ஒரு மனிதனாக, இந்த மூன்றையுமே வாழ்கின்ற ஒரு மனிதனாக வாழ்வதுதான் இந்த திருமுழுக்கை நாம் பெறுகின்றோம். ஆக இன்று ஒவ்வொருவருமே இந்த திருமுழுக்கை பெற்றவராக இயேசு கிறிஸ்துவாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் இன்று என்ன செய்ய போகின்றோம்? இன்றைய முதல் வாசகத்திலே கூறுவது போல நாம் பிறருக்காக வேண்டுகின்றோமா, நமக்காக வேண்டுகின்றோமா? ஆக இந்த திருமுழுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு, நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, அவர் நமக்காக விண்ணுலகிற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அழைப்பு என்பது எல்லாமே எதை கூறுகின்றது என்றால்,
திருமுழுக்கு பெற்றவனும் திருமுழுக்கு பெறாதவனும் எந்த ஒரு மனிதன் பிறநலத்தோடு வாழ்கின்றானோ அவன்தான் இறுதியில் எடுத்துக்கொள்ளப் போகின்றான் என்பது நிச்சயமாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்க நாம் இந்த மூன்றையும் ஒரு குருவானவராக வாழ, ஒரு அரசராக வாழ, ஒரு இறைவாக்கினராக வாழ அழைப்பு பெற்றிருக்கின்றானாம். இவற்றையெல்லாம் உணர்ந்த வண்ணமாக பிறநலத்தோடு வாழ்கின்றோமா என்பதுதான் இன்று நாம் ஒவ்வொருவரும் நம்மை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். நாம் பிறருக்காக வாழ்கின்றவராக, பிறருக்காக ஜெபிக்கின்றவராக, திருமுழுக்கு பெற்ற நாம் இயேசுவுக்காக எந்த அளவுக்கு நம்மை முன்னிலையில் வைத்து வாழ்கின்றோம் என்று சிந்தித்த வண்ணமாக இத்திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.